வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 23வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024வது வருடம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய கிழமையை வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரியன். வாரத்தில் 7 நாட்கள், 7 நாட்களும் 7 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த நாட்களை வழிநடத்துவதற்கு ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாக இருப்பதால் வாரத்திற்கு நாட்கள் கொடுக்கப்படவில்லை. ஆதிபத்திய வீடுகள் ராசியிலும் கொடுக்கப்படவில்லை. சூரியனுடைய அனைத்து ஆற்றல்களும் சிவபெருமான் தெய்வத்தின் வழியாக நமக்கு நேரடியாக வந்தடைகிறது. இன்றைய தினம் சூரியன் வழிநடத்த இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக சந்தோஷமாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான நீர் ராசியான கடகம் ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். அவரது பயணம் என்பது காலை 4:37 வரை குருவுடைய புனர்பூசம் நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து நட்சத்திரம் மாற்றமடைந்து பூசம் நட்சத்திரத்திலும் சனியுடைய பூச நட்சத்திரத்திலும் பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 2ஆம் திதியாக இருக்கக்கூடிய துவிதியை திதி இன்று காலை 5:44 வரையும், அதற்கு அடுத்து 3ஆம் திதியாக இருக்கக்கூடிய திரிதியை திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 1:45 முதல் 2:45 வரையும், ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நெருப்பு ராசியான குருவின் வீடு சந்திராஷ்டம ராசியாகவும், அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய மூல நட்சத்திரம் என்பது சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லப்படுவது குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். அவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் கணித்து பொதுவாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஜோதிட ரீதியாக நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் கண்ணாடி போல நாம் தெரிந்து கொள்வதை டைம் மிஷின் என்று கூட சொல்லலாம். ஆமாம் அன்பர்களே, டைம் மிஷினில் செல்லும் பொழுது எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை அதன் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது ஒரு பொதுவான கருத்து தான். ஆனால் உண்மையாக நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் நமது பிறந்த நேர ஜாதகத்தை வைத்து கண்ணாடி மாதிரி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் நமக்கு ஒவ்வொரு தசை நடக்கும் பொழுதும், தசையில் ஒவ்வொரு புத்தி மாற்றம் வரும் பொழுதும் நமது வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த மாற்றங்கள் என்பது எந்த வகையான மாற்றங்களாக நமக்கு இருக்க போகிறது? ஆரோக்கியத்தை மேம்படுத்தப் போகிறதா, பொருளாதார நஷ்டங்களை கொடுக்கப் போகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது ஜாதகத்தை வைத்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் அனைவரும் அவ்வப்போது தமது ஜாதகங்களை பார்த்து தமது எதிர்காலத்தை தெரிந்து கொண்டு சிறப்பாக இந்த வாழ்க்கையை கடந்து செல்வோம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய நகர்வை வைத்து தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடக ராசியில் செல்லக்கூடிய பயணம். ஆமாம் அன்பர்களே, இதுவரை உங்களை துரத்தி கொண்டு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களுக்கு திடமான மனதை கொடுத்து அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தூசு போல தட்டிவிட்டு நீங்கள் கடந்து செல்லக்கூடிய சந்தோஷமான நாளாக அமைத்து தருகிறார் சந்திரன். உங்களுக்கு கடக ராசி என்பது எந்த வகையான பலன்கள் கொடுக்கும்? உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய வீடாக இருக்கிறது கடகம் ராசி.
ஆமாம் அன்பர்களே, கடக ராசியில் இருந்து நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கான வீடு, நிலம், வாகனங்களை கொடுக்கக்கூடிய வீடு. ஒரு மனிதன் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் அவனுக்கு 4வது வீடு என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய வீடும் கடகராசி தான். அதைவிட தாய் வீடாக இருக்கக்கூடிய வீடு கடகம் ராசி. இந்த வீட்டிலிருந்து தாய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு, பாசம், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் இந்த வீட்டிலிருந்து நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் என்பது உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்கள் இதயத்தில் இருந்த அனைத்து மனக்கவலைகளும் துடைத்து எறியப்பட்டு சந்தோஷமான நாளாக உங்களை இன்றைய தினம் கடந்து செல்லும். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இளைய சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசி. இந்த ராசி சந்திரனின் வீடான நீர் ராசி. அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது உங்களது உறவுக்காரர்கள் மத்தியில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் குறையக்கூடிய அமைப்பாகவும், போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறையக்கூடிய அமைப்பாகவும், உங்களது மனதில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். வேலை பணி ரீதியாக 3ஆம் இடம் தரக்கூடிய கம்ப்யூட்டர் துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான லாபகரமான நாளாக இருக்கும் இன்றைய தினம். உங்களை இயக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர், உங்கள் வீட்டின் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். அவரும் சந்திரனோடு சேர்ந்து இன்றைய தினம் இளைய சகோதரஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதியின் வழியாக உங்களது இளைய சகோதரர்கள், இளைய சகோதரியின் வழியில் அன்பு, பாசமும் அனுகூலமான நற்பலன்களும் இன்றைய தினம் வந்து சேர இருக்கிறது. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வீடான கடகம் ராசி, நீர் ராசி. இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணத்தின் நற்பலன் பணவரவை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, 2வது வீடு என்பது பணவரவை கொடுக்கக்கூடிய வீடு கடகம் ராசி. அந்த வீட்டிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் சிறப்பாக வர இருக்கிறது. கடகம் ராசியிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? வாக்கு ஸ்தானமாக இருக்கின்ற இந்த வீட்டிலிருந்து உங்களுடைய பேச்சுக்கான திறமையை தீர்மானிக்கப்படுகிறது. கண்ணை குறிக்கக்கூடிய அமைப்பாக உங்களது பார்வை திறனையும் இது தீர்மானிக்கிறது. நீங்கள் ஒரு உணவு சாப்பிடுகிறீர்கள், அந்த உணவு என்பது உங்களுக்கு ஒத்துக்கொள்ளுமா, ஒத்துக்கொள்ளாமல் அலர்ஜியை ஏற்படுத்துமா என்பதையும் கடகம் ராசி, மிதுனம் ராசி அன்பர்களுக்கு தீர்மானிக்கிறது. பொன் பொருள் இது போன்ற செயல்பாடுகளுக்கு நன்மை தரக்கூடிய வீடாகவும் இந்த வீடு இருக்கிறது. ஒரு தங்கம் வாங்க வேண்டுமென்றால், தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டுமென்றால் கடகம் ராசியில் அதன் அமைப்பு உங்களுக்கு ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால், அதன் தன்மையை புரிந்து கொண்டால் உங்களுக்கு தங்கத்தின், பொன் பொருளின், பணத்தின் அமைப்பை சரியாக நிர்வாகம் செய்து நடைமுறைப்படுத்தலாம். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு. உங்கள் வீட்டிலேயே உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகமான சந்திரன் கிரகம் பயணம் செய்கிறார். இன்றைய தினம் உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தருகிறார். ஆரோக்கியத்தோடு மன சந்தோஷத்தையும் மேம்படுத்தி தருகிறார். உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? உங்களது சரீரத்தின் அமைப்பை தீர்மானிக்கிறது. உங்கள் எண்ணங்கள் அதன் வழியில் வரக்கூடிய செயல்பாடுகளால் புத்தியை தீர்மானிக்கிறது. உங்களது கோபத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் செயல் அது நல்ல செயலா, எதிர்மறையான செயலா, லாபங்கள் கொடுக்கக்கூடிய செயலா என்பதும் உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களது திறமை என்பது எத்தன்மை வாய்ந்தது என்பதும் இங்கு தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய வர்ணம், உங்கள் உடலினுடைய நிறம் என்பதும் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கருப்பு, சிகப்பு, மாநிறம் எந்த நிறமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கடகம் ராசி தீர்மானிக்கிறது. உங்கள் தலையெழுத்து இந்த வாழ்க்கையில், இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தும் இந்த வீட்டில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால்
உங்கள் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் நல்ல பயணமாகவே உங்களுக்கு அமையும். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகம் ராசி. இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அன்பர்களே, இரகசியமான நடவடிக்கைகள் ஒருவர் ஈடுபட வேண்டுமென்றால் அந்த அமைப்பை கடகராசி உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் என்பது சுப செலவுகளாக இருப்பதாக இருந்தாலும், தேவையில்லாத உருப்படாத காரியங்களுக்கு செய்யக்கூடிய செலவாக இருந்தாலும் அவை அனைத்துமே கடகராசியில் உங்களுக்கு தீர்மானித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மூலதனம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய மூலதனம் என்பது பொருளாதாரம் சார்ந்து குறைந்த நிலையில் உள்ள மூலதனமா அல்லது அதிக அளவு லட்சங்கள் கோடிக்கணக்கில் செய்யக்கூடிய மூலதனமா என்பதையும் கடகராசி தான் உங்களுக்கு தீர்மானிக்குது. அயன சயன போகஸ்தானம் என சொல்லுவோம் இந்த வீட்டை. அயனம் என்பது வெளிநாட்டில் நீங்கள் சென்று சம்பாதித்து வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும் இந்த வீடு. அதே போல் சயனம் என்பது நித்திரையை குறிக்கக்கூடியது. ஒரு மனிதன் காலை முதல் இரவு வரை உழைத்து இரவு வந்து தூங்கும் பொழுது ஒரு நிம்மதியான உறக்கம் வர வேண்டுமென்றால் உங்களுக்கு கடகராசியிலிருந்து அந்த நிம்மதியான தூக்கம் கொண்டு வந்து தரப்படும். போகஸ்தானம் என்பது தாம்பத்திய உறவு நிலையை கொடுக்கக்கூடிய வீடு. கணவன் மனைவியிடையே தாம்பத்தியம் என்பது எந்த வகையில் அமையும் என்பதை 12ஆம் வீடாகிய கடகம் ராசி உங்களுக்கு தீர்மானிக்கிறது. உடல் உறுப்புகள் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களது கால் பாதத்தை குறிக்கிறது. முக்கியமாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது கால் பாதம் என்பது வீக்கம் கொடுக்கும். நீர்ச்சத்து அதிகமாக வாயு தொல்லை காரணமாக கால் பாதம் வீக்கம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவை அனைத்துமே பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. உங்களது ஜாதகத்தின் உண்மை நிலையை ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய லாபஸ்தானம் 11ஆம் வீடாகிய கடகம் ராசி. இந்த வீட்டிலிருந்து உங்களது அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறுமா என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அபிலாசை என்பது ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்பு, விருப்பம் என்றும் சொல்லலாம். ஆமாம் அன்பர்களே, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம், உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பு அனைத்துமே கடக ராசியில் இருக்கிறது. கடக ராசியில் தீய கிரகங்கள் அமைந்திருக்கும் பொழுது உங்களது ஆசைகள் என்பது நிறைவேறாது. உங்கள் ஆசையில் வழியில் உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களை இயக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திரனோடு சேர்ந்து இன்றைய தினம் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது லாபஸ்தானத்தின் பயணம் என்பது சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, உங்களது தாத்தா மற்றும் அப்பா இவர்கள் சேர்த்து வைத்த பரம்பரை சொத்துக்களை மீட்பது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் முயற்சிகளுக்கும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக 2 கிரகங்களும் இன்றைய தினம் செயல்படுவார்கள். இன்றைய தினத்துடைய தொழில்நிலை, வியாபார நிலை என எதிர்பார்க்கும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களது தொழிலில் லாபமும் நற்பெயரும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு தன் வாழ்நாளில் அதிர்ஷ்டம் என்பது அடிக்க வேண்டுமென்றால் அதிர்ஷ்டம் என்பது 12 ராசி வகையில் நமக்கு கிடைக்கிறது. பணம் பொன் பொருள் வழியாக கிடைக்கும், உறவு நிலை வழியாக கிடைக்கும், வீடு மனை யோகம் வழியாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் யோகம் கொடுக்கக்கூடிய வீடு தான் 11ஆவது வீடு. இன்றைய தினம் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல அமைப்பாக புதனும் சந்திரனும் செயல்படுவார்கள். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் கர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகம் ராசி. இன்றைய தினத்துடைய ஆரோக்கிய நிலையை ஆய்வு செய்யும் பொழுது 10ஆம் இடத்தில் சந்திரன் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கும் சுக்கிரனும் பயணம் செய்கிறார். இருவரும் இணைந்து இன்றைய தினத்தின் உங்கள் ஆரோக்கிய நிலையை எந்த வகையில் நிர்வாகம் செய்கிறார்கள் என பார்க்கும் பொழுது, என ஆய்வு செய்யும் பொழுது
10ஆம் இடத்தின் செயல்பாடு என்பது உடல் எடை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உடல் பருமன் கூடக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். ஆமாம் நண்பர்களே, அதிக அளவு நாம் உணவு உட்கொள்வதால் நமது உடல் பருமனாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் உங்களது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளுங்கள். கடக ராசியிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, என்ன கிடைக்கின்றது? தொழில் என்பது, வேலை என்பது, அதன் தகுதி, அதன் தன்மை அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. ஒரு தொழில் ரீதியாக, ஒரு பதவி ரீதியாக கௌரவம் அந்தஸ்தும் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு தரப்படுகிறது. வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் வேலை பணி ரீதியான பதவி உயர்வு என்பது சிறப்பாக கொடுக்கக்கூடிய வீடு தான் கடகம் ராசி. இன்றைய தினம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுக்கு அதில் ஈடுபடுவது சிறப்பான நற்பலன் கொடுக்கும். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் புண்ணிய ஸ்தானம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகம் ராசி. இந்த வீட்டிலிருந்து ஒரு மனிதன் சிறப்பாக கல்வி கற்பதற்கான உயர்கல்வி கொண்டு வந்து தரப்படுகிறது. அதே மாதிரி தொலைதூர பயணங்கள், வெளிநாடு செல்வதற்கான அங்கு வேலை அமைந்து அதன் ரீதியான செயல்பாடுகளுக்கும் நன்மையில் தரக்கூடிய வீடு தான் கடகம் ராசி. ஒரு மனிதன் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து புதியன கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அதற்கு கடகம் ராசி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். உறவு என்ற நிலையில் பலதார உறவுகளை கொடுக்கக்கூடிய வீடு. மனைவி அல்லாத மற்றொரு உறவை நாடி செல்ல வேண்டுமென்றால் கடகம் ராசி அதற்கு காரணமாக இருக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக முன்னேற்றம் அடைவதற்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வீடு தான் கடகம் ராசி. ஆமாம் நண்பர்களே, திருமணம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது 2வது திருமணத்தை தரக்கூடிய வீடு. முதல் திருமணம் என்பது பிரிவு, பிரச்சனைகளை கொடுத்து, நிம்மதியில்லாத வாழ்க்கையை கொடுத்து, துன்பங்கள் துயரங்கள் அணிவித்து அதை விட்டு வெளியே வந்து மற்றொரு உறவை நாடி மிச்சமாக இருக்கக்கூடிய வாழ்நாளில் மற்றொரு துணையோடு இணைந்து வாழ்வதற்கு அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய கடகம் ராசி. இன்றைய தினம் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் சிறப்பாக தரும் இந்த வீடு. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய கடகம் ராசி, அஷ்டம ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு உங்களது ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுக்கு தரக்கூடிய விபத்துகளும் துன்பங்களும் துயரங்களும் வலி வேதனைகளும் சோதனைகள் அனைத்துமே கடக ராசியிலிருந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது ஏதாவது ஒரு வகையில் நன்மை, ஏதாவது ஒரு வகையில் தீமை, ஏதாவது ஒன்று கொடுப்பதற்கு அந்த கிரகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களோடு இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு இதுவரை நன்மை செய்து வரக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் 8வது வீடு என்பது வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரியான காலகட்டங்களில், இது மாதிரியான நேர காலங்களில் நீங்கள் உங்களது மன தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இது போன்ற நிகழ்வுகளை அனுசரித்து செல்லுங்கள். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை கவனமாக செய்து சிறப்பாக கடந்து செல்ல வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய செயல்பாடாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய சமசப்த வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசி, நீர் ராசி. ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து தந்து அதை ஒரு குடும்பமாக மாற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் கடகம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது மனைவி வழியில் பொருளாதார மேன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய லாபகரமான நாளாக இருக்கும். அன்பர்களே, வேலை பணி ரீதியாக உயர்வை கொடுக்கக்கூடிய வீடு தான் 7ஆம் வீடு. மகரம் ராசியில் பிறந்து வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஊதிய உயர்வுகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பாக சந்திரன் வேலை செய்வார். அதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, அதனுடைய ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள், நல்ல நாள் இந்த நாள்.
இன்றைய தினம் என்பது திருமணம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய நீர் ராசியான கடகம் ராசி. இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு உணவுகள் அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் உடுத்தக்கூடிய உடைகளின் தன்மையும் இங்கு தீர்மானிக்கப்படுகிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும்பொழுது அந்த மருந்தின் வேலை செய்யக்கூடிய திறன் என்பதும் இந்த வீட்டில் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீர்கள், ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள், அதில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியும் கடக ராசியில் தீர்மானிக்கப்படுகிறது. வெற்றி ஸ்தானத்தின் நற்பலன் என பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த ஏற்றமான நிலைப்பாடும் இரக்கமான நிலைப்பாடு இவை அனைத்துமே சீராக, பணவரவு சீராக வரக்கூடிய நிலைப்பாடாக இருக்கும். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வேலை தொடர்பான உயர் பதவி அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருகிறது இன்றைய தினம். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் கொண்டு வந்து தருகிறது இன்றைய தினம். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய கடகம் ராசி. நல்ல எண்ணங்கள் உருவாகி அந்த நல்ல எண்ணங்களை செயலாக்கி புத்திசாலித்தனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த குணம் அனைத்தும் கடக ராசியிலிருந்து மீனம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பணி வகையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடு, தொழில் வகையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடு கடகம் ராசி. கடகம் ராசியிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, என்ன கிடைக்கிறது? உடலில் உள்ள இரத்த அணுக்கள் ஆளுமை செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி தரக்கூடிய வீடு கடகம் ராசி. ஆழ்ந்த அறிவை கொடுக்கிறது. ஞானம் சம்பந்தமான சிந்தனையை சிறப்பாக கொடுக்கிறது. தொழில் என்ற வகையில் கலை தொழிலை, சினிமா துறை, நாடகத்துறை, இயல் இசை, நாடகம் இது போன்ற துறைகளில் ஈடுபாடை கொடுக்கக்கூடிய வீடு கடகம் ராசி. காதலை சிறப்பாக தந்து அதோடு சேர்த்து தெய்வ நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் கடகராசி. இந்த வீட்டிலிருந்து நான் மேலே சொன்ன அனைத்து காரகங்களும் உங்களுக்கு எந்த வகையில் எந்த ரீதியாக எப்படி கொடுக்கப்படும் என தீர்மானித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.